வண்டி ஓட்டும் போது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் நம்ம வந்து யோசிக்காமல் செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள்னால நிறைய உயிர்கள் வந்து பலி போகும். அந்த மாதிரி நிறைய ஆக்சிடென்ட் நியூஸ்லாம் வந்து நம்ம தினசரி பார்த்துக்கிட்டே இருக்கோம். விபத்துகள் வந்து இந்தியாவில் ரெஜிஸ்டர் ஆகிறது அதிகமாயிட்டே இருக்குது அப்படிங்கிறதும் நம்ம தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய ஒரு செய்தி. இப்போவும் அந்த மாதிரி தான் ஒரு விபத்து தொடர்பான செய்தியை தான் பார்க்குறோம். இது எங்கே நடந்திருக்குன்னா நிலை மேலப்பாளையம் அந்த இடத்துல நடந்திருக்கு. ஒரு பைக் மேலே பின்னால் வந்த ஒரு கார் மோதி இருக்கு. இந்த கார் மோதின சம்பவத்தில் 1 வயது குழந்தை பலியாகி இருக்கக்கூடிய ஒரு அதிர்ச்சியான சம்பவம் தான் அங்க நிகழ்ந்திருக்கு. இந்த சம்பவத்தினால அந்த கூடியிருந்த மக்கள் எல்லாமே அங்க போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. தொடர்ந்து நெல்லை இந்த பாளையத்தில் வந்து ஒரு பரபரப்பான சூழல் அங்கே நிலவிட்டு வரக்கூடிய ஒரு தகவலையும் நம்ம பார்க்கிறோம். மேலப்பாளையம் பகுதியில் 1 வயது குழந்தை ஆக்சிடென்ட்னால உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் பெற்றோர்களுக்கு சோகமா இருக்கும். மற்றவர்களுக்கு பார்க்கும் பொழுது இப்படி தினசரி நடக்குது அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியும் ஏற்படுத்தும். என்ன நடந்ததுன்ற கூடுதல் தகவல்களையும் நாம கேட்டு பெற இருக்கிறோம். செய்தியாளர் ராமசுந்தரம் இணைப்புல இணைஞ்சிருக்காரு. ராமசுந்தரம், என்ன நடந்தது? அங்க கூடியிருக்கக்கூடிய மக்கள் தரப்புல என்ன கோரிக்கையும் குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறாங்க? நெல்லை மாவட்டம் பத்தமடை பகுதியைச் சேர்ந்தவர் வந்து ஷேக் முஹிதீன். இவரது 1.5 வயது குழந்தை மற்றும் மனைவியோடு இருசக்கர வாகனத்துல பத்தமடையிலிருந்து திருநெல்வேலி நோக்கி வந்து கொண்டிருந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக அந்த மேலப்பாளையம் பகுதியில வாகனம் வந்து கொண்டிருந்த போது பின்னாடி வந்த 2 கார்கள் வந்து ஒரு முந்தி வந்திருக்கிறது. அப்போது எதிர்பாராத விதமாக 2 கார்கள் ஏதோ ஒரு கார் வந்து அந்த வாகனத்தின் மீது மோதியதுல அந்த குழந்தை கீழே விழுந்து குழந்தையின் மீது கார் ஏறி சம்பவ இடத்திலேயே அந்த குழந்தையானது பலியாகிவிட்டது. 1.5 வயது குழந்தை பலியான சம்பவத்துல உடனடியாக அப்பகுதி மக்கள் அந்த குழந்தையை மீட்பதற்கு முயற்சி மேற்கொண்ட நிலையில அந்த குழந்தை சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததை வந்து கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இந்த சாலை வந்து கடந்த 6 மாத காலமாகவே இதே போல குண்டும் குழியுமாக இருப்பதனாலதான் இந்த விபத்து நடந்திருக்கிறது என கூறி அப்பகுதி மக்கள் அந்த உறவினர்கள் அந்த குழந்தையுடைய பெற்றோரோடு சேர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். உடனடியாக போலீசார் அந்த பகுதிக்கு வந்து அந்த குழந்தையினுடைய உடலை மீட்டு நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். இந்த சாலை செப்பனிடாததான் இந்த பிரச்சனை காரணம் என கூறி தற்போதும் அந்த சாலையில போக்குவரத்தை வந்து தடுத்து நிறுத்தி பொதுமக்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இருபுறமும் சாலைகள்ல ஒரு 1 கிலோமீட்டர் அளவுக்கு வாகனங்களும் அணிவித்து நிற்கிறது. தற்போது காவல்துறை உயரதிகாரிகளும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளும் அந்த பொதுமக்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் அதனை ஏற்க மறுத்து பொதுமக்கள் வந்து அவர்களோட வாக்குவாதத்தில் தான் ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த பகுதியில ஒரு பரபரப்பான நிலையை நிலவி வருகிறது. அந்த உயிரிழந்த குழந்தையுடைய பெற்றோரும் மயங்கி விழுந்ததால் அவர்களும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். தற்போது அந்த போக்குவரத்து நெரிசலை சரி செய்யும் பணியிலும் அந்த பொதுமக்களோடு பேச்சுவார்த்தை நடத்தும் பணியிலையும் அதிகாரிகள் வந்து ஈடுபட்டிருக்கிறார்கள். இருப்பினும் எதையும் கேட்காமல் அவர்கள் வந்து போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருப்பதால ஒரு பரபரப்பான சூழல் தான் நிலவி வருகிறது. உங்களோட தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தரம். நெல்லையில ஒரு விபத்தினால 1 வயது குழந்தை உயிரிழந்திருக்கக்கூடிய இந்த சம்பவத்தினுடைய முழு தகவல்களை நாம கேட்டோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.